மிட் லைஃப், அதாவது 35, 40, 50 வயசுள்ள இருக்க பெண்களுக்கு வரக்கூடிய பிசிக்கல் அண்ட் மென்டல் இஷ்யூஸ், அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க மாத்திக்கவே முடியாத ஃபேக்டர்ஸ்னு சிலது இருக்கு. அதுல முதல்ல வர்றது ஏஜ். நம்மளால வயசாவரை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. நம்மளால ஜெனட்டிக்ஸை மாற்ற முடியுமா? அதுவும் முடியாது. நம்மளால ஓவரிஸ்ல இருக்க அந்த ஃபாலிகல்ஸோட அளவை நம்மளால மாற்ற முடியுமா? அதுவும் மாற்ற முடியாது. இது எதுவுமே நம்ம கையில இல்லை. ஸோ இதெல்லாமே நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்த இந்த விஷயங்கள்லாம் மெட்டிகுலஸாக நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய என்டோர்ஃபின்ஸ், அப்புறம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும், நல்லா தூக்கம் வரும், நல்லா மூட் ஸ்டெபிளைஸ் ஆகும். உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதை தயவுசெய்து பண்ணுங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். அது கார்டனிங்காக இருக்கலாம், பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதா இருக்கலாம், புக் ரீடிங்காக இருக்கலாம், இல்லை டிரைவிங்காக கூட இருக்கலாம். ஸோ கண்டினியூ டூயிங் தட். ஏன்னா அது ஒரு தெராப்பி. அடுத்தது, நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணாம இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பாதை வேறு, பயணம் வேறு, இலக்கு வேறு இல்லையா? ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம அதை நோக்கி நம்ம கோலை அச்சீவ் பண்ணோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது சுப்பீரியரா தெரியும், இல்லைன்னா இன்ஃபீரியரா தெரியும். ஸோ அதை அப்படியே நம்ம விட்டுட்டு நம்மளுடைய போர்ஷன் என்ன, நம்மளோட ரோல் என்ன, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம யூனிக்கா தெரியும். நம்ம என்னைக்குமே ஒரு அப்செட்டாவோ இல்லை ஒரு ரிஜெக்டடாவோ ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஸோ நெவர் நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அடுத்தது, பி த சிஇஓ ஆஃப் யுவர் ஓன் லைஃப். என்னது கம்பெனி அப்படிலாம் பேசுறீங்க, அப்படிதானே பார்க்குறீங்க? என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் தீர்மானிக்க பழகணும். இது ஓவர் த பீரியட் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு தோல்வி உங்களை லைஃப்பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம என்ன பண்ணுவோம், யாரையாவது ஒருத்தரை காரணம் காட்டி நம்ம பழகிடுவோம். அப்படி காரணம் காட்டும் போது நம்ம இன்னும் தான் நம்ம பின்னோக்கி நம்ம போயிடுவோம். நம்மளால ஃபார்வர்டாக போக முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு நடந்துச்சுன்னா இவர் தான் காரணம், என் பையன் தான் காரணம், என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம், என்னோட சுற்றி இருக்கவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம ஒருத்தர் மேலே காரணம் காட்ட ஆரம்பிச்சோமோ நிச்சயமா நம்மளோட தப்பை நம்மளால திருத்திக்கவே முடியாது. இது 100க்கு 100 உண்மைங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணணும். உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ, மனசுல படுதோ, அதை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுங்க. ஒரு சின்ன பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து பழகிக்கணும். அதாவது நீங்க செல்ஃப் டாக் பண்ணலாம், உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா யாரையும் நீங்க காரணம் காட்டவே மாட்டீங்க. அதுக்கு நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு என்ன தப்புன்னோ திருத்திக்கணுமோ அதை திருத்திப்பீங்க. அடுத்தது, உங்களை பற்றி யாராவது பின்னாடி பேசுகிறாங்க, அதாவது காசிப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் கூட பாதர் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எக்ஸ்பெஷலி அட் திஸ் ஏஜ் குரூப் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் கேட்டால் காசிப் உங்களை எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் உண்மை. நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ரெஸ்டோர் ஆகும். மிட் லைஃப் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க எடுத்துக்க வேண்டிய சில ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க பக்கத்துலேயே ஒரு டிஜிஓ இருப்பாங்க, உங்களை கிளினிக்கலா எக்ஸாமின் பண்ணிட்டு தேவையான சில பேசிக் பிளட் டெஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது கட்டாயம் பண்ணிடுங்க. உங்களோட பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. கர்ப்பப்பையோட வாயில புற்றுநோய் வரத்துக்கான அறிகுறி ஏதாவது தென்படுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேப்சிமே டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு.
அது டெஃபினட்டாக எல்லாரும் ஒரு தடவை, அதாவது 40 வயசு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பிரெஸ்ட், யூட்ரஸ், ஓவரிஸ் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நம்ம பேசினதுலேயே இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது, டெஃபினட்டாக டாக்டரை மீட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பீரியட்ஸ் போது வழக்கத்து மாறா ரொம்ப பிளட் போகுது, அதில் ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். வெள்ளைப்படுதல் நிறைய இருக்குது, அது கொஞ்சம் பிளட்டோட மிக்ஸ் ஆகி வருது அண்ட் அதில் ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருது அப்படின்னா டெஃபினட்டாக என்னென்னு டாக்டரை பார்க்கணும். பசி எனக்கு சரியாக எடுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப உபசம் ஆகிடுது, ப்ளஸ் வெயிட் லாஸும் ரொம்ப அப்நார்மலாக அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவுமே ஒரு வார்னிங் சைன் தான். அடிக்கடி நெஞ்சு எரிச்சல் வருது, வலி வருது, படப்படப்பு அப்பப்போ வந்துட்டு போகுது அண்ட் மூச்சு விட கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா இது ஹார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக தலைவலி வருது அப்படின்னா கண்ணில் பவர் செக் பண்ணணும், சைனஸ் இருக்கான்னு பார்க்கணும், பிபி இருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துக்கணும். அண்ட் முக்கியமாக தாகம் அதிகமாக எடுக்குது, நிறைய பசிக்குது, நல்லா சாப்பிட்றீங்க, ஆனாலும் அப்நார்மலாக ஒரு சடன் வெயிட் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, ப்ளஸ் அடிக்கடி நிறைய யூரின் பாஸ் பண்ணுறீங்க அப்படி இருந்துச்சுன்னா சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த சிம்டம்ஸ் எல்லாமே கரெக்டான டைமில் அட்ரஸ் பண்ணி அதுக்கு தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நாள் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த விமென்ஸ் டேக்கு நம்ம செலிப்ரேஷன் மோடை தாண்டி நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.